ஹல்லேலூயா, குட் மார்னிங். மற்றொரு நாளிலே நம்முடைய இயேசுவின் நாமத்திலே நாம் எல்லோரும் கூடி ஐக்கியப்படுவதற்கும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் இந்த அனுதின தியானம் ஆசீர்வாதகரமாயிருக்கிறது என தெரிவிக்கிறீர்கள். அதனால் இதை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம். வாருங்கள். தினந்தோறும் வானத்திலிருந்த அந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை பொழிந்தது போல பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளால் நமக்கான மன்னாவை அருளுகிற போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஜெபித்து துவங்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. இன்றும் எங்கள் அனுதின ஆகாரத்தை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என்னங்க, அனுதின ஆகாரத்தை அருளுங்க என்று சொன்ன உடனே பிரேக்ஃபாஸ்ட்டை குறித்து யோசனை செய்றீங்களா? பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவீங்களா, நாஷ்டான்னு சொல்லுவீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்களா? காலையில் எழுந்த உடனேயே காலியாக இருக்கிற வயிற்றை, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் மூலமாக பிரேக் பண்ணணும் இல்லையா? அதே போல கவனிங்க, நாம் இரவு முழுதும் தூங்கி எழுந்ததற்கு பிறகு நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக கூட விடிந்த உடனே ஒரு தாகம், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற தாகம், நேற்று இந்த ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டேன், இன்று புது ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற தாகம் நமக்குள்ள இருக்க வேண்டுமா இல்லையா? அப்படின்னா உங்களை எத்தனை பேருங்க ஜெபத்தோடு கூட ஒரு நாளை முடித்து ஜெபத்தோடு கூட மறுநாளை ஆரம்பிக்கிறீர்கள்? ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பிரசங்கம் பண்ண கத்துக் கொடுக்கலங்க, அல்லது அவங்களுக்கு பாடல்களை கத்துக் கொடுக்கல, இல்ல சர்ச் எப்படி கட்டணும், அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி செய்யணும், இதெல்லாம் கத்துத்தரல. ஆனா என்ன கத்துக் கொடுத்தாரு? ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். ஜெபம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வதை ஜெபம் செய்துதான் கற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்கிற போதுதான் தேவ ஆவியானவர் நம்மை சர்வ சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். ஜெபம் செய்வதற்கு உங்களுக்கு ஆசை இருந்தால் அந்த ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் உச்சரிக்க செய்யும்படியாக, வேண்டிக் கொள்ளுகிறபடியாக, தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் செய்யும்படியாக கற்றுத்தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே எவ்வளவோ நேரத்தை கழித்தார். ஒரு முறை அவர் ஜெபம் செய்து முடிந்ததற்கு பிறகு சீஷர்கள் அவரிடத்திலே வந்து, ஐயா, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டபோது, லூக்காவிலும் அந்த சம்பவம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயுவிலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சில நிருபத்தில் மாத்திரம்தான் இது ஃபுல்லா எழுதப்பட்டிருக்கிறத கவனிக்கணும். இவ்வளவு சின்ன ஜெபம் தானா? ஓ, இவ்வளவே தானா ஜெபம்? எங்களுக்கு தெரியுங்க, தினந்தோறும் நாங்க இந்த ஜெபத்தை தானே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எங்க சர்ச்சில் கூட ஒவ்வொரு சர்வீஸ்லயும் நாங்க எல்லாரும் இதைத்தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது எங்க போனாலும், எங்க விவாகத்துக்கு போனாலும், விருந்துக்கு போனாலும், எங்க போனாலும் இதே ஜெபத்தை தான் நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இது எங்களுக்கு பழக்கம்தான் அப்படின்னு சொல்றீங்களா? என்றால் அந்த 6 காரியங்களை குறிக்கிற அந்த 6 வார்த்தைகளை சொல்லி முடிப்பதல்ல, அங்கே ஆண்டவர் அந்த ஜெபத்தினுடைய சாராம்சத்தை விளக்குகிறார். சிலர் பரலோகத்தின் ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பரலோகத்தில் போய் நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதை கரெக்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். இதுல என்ன அப்படி விசேஷம் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட இன்னொரு முறை உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லணும்னு, அதாவது புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஏவுகிறார். காலை நேரத்திலே நம்முடைய ஜெபம் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் கவனிக்கிற வேளையில நாமும் கூட நல்ல ஜெப வீரர்களாக மாற முடியும், பரிபூரணர்களாக முடியும். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. தேவன் ஏதோ உங்களுக்கு மாத்திரமானவர் அல்ல, எனக்கு மாத்திரமானவரும் அல்ல, அல்லது சிலருக்கு மாத்திரமானவர் அல்ல, சில கிறிஸ்தவர்களுக்கானவர் மாத்திரம் அல்ல, ஒரு தேசத்தாருக்கு மாத்திரமல்ல, அவர் எல்லோருக்கும் பிதாவானவர். நம்முடைய தகப்பன்மார் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், நம்முடைய ஜாதி இன மதங்கள் வேறு வேறாய் இருந்தாலும், பரமபிதாவாக இருக்கிறவர், நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறவர், நமக்காக தம் ஜீவனையே தந்த விமோச்சகரான ஆண்டவர் ஒரே ஒருவர்தான். தேவன் ஒருவர்தான், ஆண்டவர் ஒருவர்தான், ஆவியானவரும் ஒருவர்தான். இதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
நாம் தேவனிடத்திலே போகிற போது சுயநலத்தோடு உன்னுடைய பர்சனல் தேவைகளுக்காக மாத்திரமே அல்ல, மனித இனத்தினுடைய தேவைக்காக, குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக விசாலமான இருதயத்தோடு கூட ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவன் அனந்தமான தேவன் அல்லவா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நல்ல கவனிங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதாவது நம்ம தேசத்துல பாலாபிஷேகம், எண்ணெயாலான அபிஷேகம், மலர்களான அபிஷேகம் என்று சொல்லி தங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம் அல்லது கனப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்றால் நம்ம மேல ஏதோ போர்டை வச்சு அதை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம் எழுதப்பட்டிருக்கிறபடி உன்னிமித்தமாகத்தானே அந்நிய ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய நாமம் தூஷிப்புக்கிடமாகிறது. ஒரு தந்தை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருடைய மகன் உருப்படாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளையோட பேரை சொல்லுவாங்களா? அவரோட பையன்னு சொல்லுவாங்களா? அவருக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்லுவாங்களா? யாரா உன்னை பெத்தெடுத்துன்னு சில நேரங்களில் திட்டுறாங்க இல்லையா? கட்டாயமாக தேவ நாமத்தை நாம் தரித்துக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவநாமம் தூஷிக்கப்படாதா? அவருக்கு அவமானம் வராதா? யோசிக்கணும். எனவே நாம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் போதெல்லாம் நினைவில் கொள்ளணும், உம்முடைய நாமம் தரித்திருக்கிற என்னை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. அவ்வப்பொழுது நாம் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் அழுக்கு நமக்குள் ஒட்டிக் கொள்ளுகிறது. உலகத்தின் பழக்கங்கள், உலகத்தின் வார்த்தைகள், உலகத்தின் சுபாவங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்கிறது. எனவே தினந்தோறும் எழுந்தவுடனே ஆண்டவரே இன்றைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய சாட்சியாய் நிறுத்துங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதாவது சந்தோஷமுள்ள சமாதானமுள்ள ராஜ்யம் ஆண்டவர் வருகையில் எல்லாம் முழுமையா கிடைக்கும் என்று அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? எத்தனை ராஜ்யங்கள் மாறினாலும், எத்தனை ராஜாக்கள் மாறினாலும், அப்படி ஒவ்வொரு முறையும் ராஜ்யங்களும் ராஜாக்களும் மாறும்போது புது புது சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்படும். புதுசா புது புது வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்க. அதை கொடுப்போம், நாங்க இதை கொடுப்போம்னு. அப்படி என்னென்னவோ ப்ராமிசஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் எந்த மட்டுக்கும் சூழ்நிலைகள் மாறுற மாதிரி தெரியவே இல்லை இல்லையாங்க. ஒருவேளை ஒரு விஷயத்துல அவங்க ஈடு செய்ய நினைச்சாலும் மற்ற விஷயங்கள்ல எங்கேயோ கோட்டை விடுற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ராஜ்யங்கள் எல்லாம், இந்த பூலோகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நாள் வரும். ஒரு ராஜ்யம் விழுந்துவிடும், ஒரு ராஜ்யம் எழுந்து நிற்கும். ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி ஆக்கிரமித்துக் கொள்ளுவார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதியும் சமாதானமும் அல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் போஜனமோ பானமோ அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நிரந்தரமான ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் சமாதானத்துக்குரிய ராஜ்யம். கஷ்ட நஷ்டங்கள், பஞ்சம், வேதனைகள், வியாதிகள் எதுவும் இல்லாத ராஜ்யம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எதிர்பார்க்கிற விதத்துல விசுவாசத்தோடு இந்த உலக கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட இருப்பது. மூன்றாவது, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல தேவனுடைய வார்த்தை என்றால் அது வார்த்தை தான். நாங்க யாருமே சொல்ல ஆளே கிடையாது. அப்படி எதிர்த்து நிற்க முயற்சி செய்த லூசிஃபர் தான் நாளிலே பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு விட்டான். பரலோகத்திலே அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் மட்டும்தான் நடக்கும்படியாக இவைகளெல்லாம் பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, நிறைவேறுவதாக. பூமியிலேயும் பூமி முழுவதிலேயும் நிறைவேறுவதாக, செய்யப்படுவதாக என்று சொல்வதற்கு முன்பு உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக என்று முதலாவது நாம் ஒவ்வொரு முறை முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம்தான் உத்தமம். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்கிற போது, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிற போது, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்கிற போது அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாக்கும். நாமும் உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். என்னுடைய சொந்த சித்தம் அல்ல, மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, இந்த உலகத்தினுடைய நடைமுறைகள் அல்ல. உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிற விதத்தில் செய்யப்படுவதாக என்ற ஒரு கோரிக்கையாக, வேண்டுதலாக, விண்ணப்பமாக தேவ சந்நிதியிலே நாம் கேட்க வேண்டும். இந்த முதல் 3 வாக்கியங்களை கவனிங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யமும், உம்முடைய சித்தமும், உம்முடைய நாமமும். நீர்தான் மகத்துவர் ஆண்டவரே என்று
தேவனுடைய மகத்துவத்தை நினைவில் கொள்ளுவதுதான் நம்முடைய ஜெபம். அவருடைய சித்தமே உத்தமம், அவருடைய ராஜ்யம் நிரந்தரம், அவருடைய நாமம் பரிசுத்தம். அதற்கடுத்த 3 வாக்கியங்களை நாம் பார்க்கையில், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமாங்க, நமக்கு எத்தனை மூட்டை மூட்டை தானியங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் போஜனம் நமக்காக தயாரா இருந்தாலும், நாம அந்த ஆகாரத்தை புசிக்கணும்னா அதுக்கு தேவனுடைய கிருபை வேணும் இல்லையா? ஒருத்தர் வயறார ஆகாரம் சாப்பிட்டு கண்ணார தூங்குறாங்க அப்படின்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நாம வியாதியஸ்தர்களா இருந்தா நமக்கு முன்னால் இருக்கிற பதார்த்தங்களை பலகாரங்களை எப்படி சாப்பிட முடியும்? படுக்கையில் இருக்கும்போது வாயை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் இல்லையா? நம்முடைய உயிர் பிரியுமானால் நமக்கு முன்னால் இருக்கிற எவற்றை நம்மால அனுபவிக்க முடியும்? இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை அருளிச் செய்யுங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். தேவன் அந்தந்த நாளைக்கு அன்றன்று நாம் போஜனம் செய்யும்படியாய் நம்முடைய சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. வாரத்துக்கு ஒரு தடவை லோட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா இன்னும் மனுஷங்க இந்த உலகத்துல அதிக தாகத்தோட, அதாவது சாப்பாட்டுக்கு கூட நேரம் இல்லாம பணம் சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லாக்கர் மாதிரி பெட்டி வயிறு நமக்கு இருந்ததுன்னா நாம் என்ன செய்வோம்? ஒரே தடவை சாப்பிடலாம். ஆனா இப்போ ஒரு நாளும் ஃப்ரெஷ்ஷா நம்ம ஆகாரத்தை சமைச்சு சாப்பிடணும். இன்னைக்கு எங்கெங்க ஃப்ரெஷ்ஷு? ஒரு நாடுகளில் எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்ஸ், டின்ட் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பாரத தேசத்தில் கூட சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. அந்த நூடுல்ஸை வாங்கி டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிறது, இல்லைன்னா வேற ஏதாவது அதில் ஏதோ பவுடரை சேர்த்து கலந்து சாப்பிட்றது, அதாவது சில டின்ல இருக்கிற ஃபுட்டையே வேக வச்சு அதை சாப்பிட்றது, இதெல்லாம் தான் இன்னைக்கு கேன்சர் மாதிரியான பல விதமான நோய்களுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? ஃப்ரெஷ்ஷா தாயார் சுட சுட ஆகாரத்தை சமைச்சு கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் இந்நாட்களில் நம்ம தேசத்துல கூட மாறி போயிடுச்சுங்க. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் மன்னாவை பொழிந்த போது ஒரே நாள் எல்லா நாளுக்கும் தேவையானதை கொடுக்கல, அந்தந்த தேவைக்கு அன்னன்னைக்கு கொடுத்துட்டாருங்க. ஃப்ரெஷ்ஷாக மேல இருந்து பனி மீது விழும்படியாக கொத்தமல்லி அளவுல வெண்மையாக இருந்த அற்புதமான அந்த மன்னாவை பொழிய பண்ணினார். அவர்கள் அதை பொறுக்கி அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்தந்த டைமுக்கு அந்தந்த அளவு ஆகாரத்தை செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சாப்பாட்டு ஆசையால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விபரீதமான நோய்கள் வருவதையும் அதே போல ஒரு விபரீதமான அளவில் சரீரம் பெருகுவதையும் பார்க்குறோம் இல்லையா? தேவனே எனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு கொடுங்க, எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு ஆகாரத்தை எனக்கு கொடுங்க. சாப்பாடு அதிகமாச்சுன்னா ஒரு மந்த நிலைக்கு போயிடுவோம், ஒரு சோம்பேறித்தனமான நிலை வந்துடும். ஆமாங்க, போஜன பிரியர்களும் மதுபான பிரியர்களும் தரித்திரர் ஆவார்கள்னு வேதம் எச்சரிக்குதா இல்லையா? எனவே காலையில் எழுந்து ஜெபிக்கிற போது, ஆண்டவரே இன்று எனக்கு எது தேவையோ அதை எனக்கு அருளி செய்யுங்க, வயிறார திருப்தியாக சாப்பிட எனக்கு உதவி செய்யுங்க, பட்டினி கிடக்காத அளவுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். அதே சமயத்துல ஓவர் ஈட்டிங்கினால அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டு அதனால வியாதிக்கு ஆளாகாதபடி கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஐஸ்வர்யமோ தரித்திரமோ அளவுக்கு அதிகமா வேண்டாண்டவர். ஒரு ஐஸ்வர்யம் இருந்தா வயிறார சாப்பிட்டுட்டு யார் தேவன் என்று கேட்டுருணும், ஒருவேளை தரித்திரத்தில் இருந்தா அதனால தேவனை தூஷித்து விடுவனோ என்னவோ என்று ஒரு பக்தன் ஜெபம் செய்தான் அல்லவா? எனவே அந்த நாளுக்குரிய ஆகாரத்துக்காக நாம் தேவனிடத்திலே கேட்பது, வயிறார போஜனம் செய்வது, தேவன் அருளிய ஆகாரத்தோடு கூட திருப்தியாக. இன்னைக்கு சாம்பார் மட்டும் இருந்ததுன்னா, அல்லது இன்னொரு நாள் ரசம் மட்டும் இருந்ததுன்னா, அல்லது இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை சாப்பிட்டுட்டு பேசாம இருன்னு சொன்னா அதுவும் நம்ம நன்மைக்காகத்தான் என்று நாம திருப்தி அடையணும். அதை காட்டிலும் அந்தந்த நாளுக்கு நம்முடைய ஆத்துமாவை போஷிக்கிற ஆவிக்குரிய ஆகாரம் என்றால் அது ரொம்ப அவசியம். அதனால் தான் அனுதின தியானத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குகிறோம். அன்றன்றைக்கு தேவனுடைய வார்த்தையால் நம்மை நிரப்பிக்கொள்ள வேண்டும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பிறரை நாம் மன்னித்தால் நாம் மன்னிக்கப்படுவோம். இதொன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அடுத்தவர்களை நாம் மன்னிக்கிறதே இல்லை. ஜெபத்தின் சாரம் என்னவென்றால் நாம் மன்னிக்கிற குணமுடையவர்களாய் இருக்க வேண்டும், திருப்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியா எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். சோதனைக்குட்பட பண்ணாமல், அதாவது சோதனைக்குரியவனான சாத்தான் எப்போதும் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான் என்பதனால் ஆண்டவர் என்று எந்த சோதனையிலும் விழுந்து விடாமல், எந்த பாவத்துக்குள்ளும் விழுந்து விடாமல், இந்த நாளிலே உமது பார்வையிலே குற்றமற்றவனாக நான் வாழ்வதற்கும் உதவி செய்யுங்க. தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளுங்க.
சாத்தானுடைய இலக்கிலிருந்து தப்புவீங்க, உடைய சாட்சியாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க என்று விண்ணப்பம் செய்வது நமக்கு மிக மிக அவசியமானது. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஜெபத்தை கற்றுக் கொடுங்க ராஜா. அனுதினமும் தவறாமல் செய்யக்கூடிய ஜெபத்துல உம்மை மகத்துவத்தை நினைவு கூர்ந்து எங்களுடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்ளுகிற ஜெபம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்திலே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபம், உம்முடைய சித்தத்தின்படியானவைகளை கேட்டு பெற்றுக்கொள்கிற ஜெப வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்க விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி உங்களுடைய ஜெப தேவைகள், அதே போல உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். ஆண்டவரை துதிப்பதற்கும் அதே போல உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் வாய்ப்பை உருவாக்கினர்களாக இருப்பீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தவறாமல் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை காலை 7 மணிக்கு அனுதின தியானத்தின் வாயிலாகவும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.